ஹலோ சாம்சி, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னா, ஃபெஸ்டோட இப்போ முன்னுக்கு போன வீடியோல நம்ம காட்டியிருப்போம். பக்கத்தில் அனல் மின்சாரம் இருக்கு, நுரைச்சோல அனல் மின்சாரம் இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி நான் ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிறோம். இந்த பாருங்க, உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தா விளங்கும். நம்ம அனல் மின்சாரத்துல பின்துண்டுல தான் ஈக்கிறோம். நம்மளோட சகாக்கள் எல்லாம் ஈக்கிறாங்க. இது சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸ் அவங்களே சொல்லுவாங்க, நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லுங்க ப்ரோ. உண்மையிலேயே எங்கட ஊரை தெரிஞ்சுக்கணும்டா வெளியால போயிட்டு யாரு கேட்டாலும் எங்கட ஊர் கொய்யாவாடி, நுரைச்சோலை, இளந்தடி அப்படி சொன்னா விளங்காது. ஆனா அனல் மின் நிலையம் என்று சொன்னா எல்லாருக்குமே என்ன செய்யும், விளங்கிரும். அனல் மின் நிலையத்துக்கு பக்கத்துல தான் எங்கட ஊரு. அனல் மின் நிலையத்தால தான் எங்கட ஊர் ஃபேமஸ் ஆகுனது. உண்மையிலேயே அதால நல்ல விஷயங்களும் மீக்குது, கெட்ட விஷயங்களும் மீக்குது, நிறைய விஷயங்கள் மீக்குது அனல் மின் நிலையத்துல. அதுல ஒரு பகுதி தான் இப்ப நம்ம சியாம் சிவுக்கு காட்ட வந்திக்கிறோம். அதுல நல்லது எடுங்க, கெட்டது இல்லாம ஏடா. ஓ, எந்த ஒரு விஷயம் மீந்தாலும் அதுல ஒரு நலவு இருக்கும், அதுல ஒரு கெடுதியும் மீக்கும். ஏன்னா உண்மைதான். ஹசான் ப்ரோ, நீங்க என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கிறதுக்கு. இவர் நிலாவலி, நம்ம நேற்று போயிருந்தோம், நிலாவலியில ஒரு மிகவும் ஃபேமஸான ஒரு ஆள். ஹசான் ப்ரோ சொல்லுங்க, நீங்க உங்களோட கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்கது. நீங்க ஏதாச்சும் கருத்துக்கள்? அவர் கருத்து சொல்ல மாட்டாரு, அவர் செயலால காட்டுறது. அவர் உண்மையிலேயே கொழும்பு துறைமுகத்துல ஒரு பெரிய ஒரு போஸ்ட்ல இருக்கிறார். அதாவது போர்ட்ல அவர் நாங்க நிறைய முறைக்க நிறைய விஷயங்கள்ல அவர் ஐடியா யூஸ் பண்ணி தப்பிச்சு வைக்கிறோம். ஒரு ஐடியா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள்ல நாங்க ஃபேமஸ் ஆகி இருக்கிறோம். அப்படி ஒருத்தர் தான் நஸ்மியா. எங்களுக்கு எடுக்க முடியாத நிறைய பொருட்களை அவர் அறிமுகமானதால எடுத்துக்கொண்டோம். நல்ல பொருட்களும் கெட்ட பொருட்களும். ஓகே கைஸ், நம்ம அப்படி இருக்குது. நம்ம இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. மேலே போயிட்டு முன்னுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு ஃபுல் வியூவை காட்டுறேன், எப்படி நம்ம ரெண்டு பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபைனலி நம்ம வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் தான் எலவுட் இருக்கு. பாருங்க, இந்த அவனோட எல்லை எதுக்காகட்டே கோக்கே இல்லாது இருந்தாலும் நம்ம பக்கத்துல வந்துட்டேன். ஃபுல்லா வந்தாச்சு. இது சம்பந்தமா நம்ம மோர் டீட்டெயில்ஸை நம்மளோட சகாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். இப்ப நீங்க பாக்குற பகுதி என்னடா நிலக்கரியில ஒரு பகுதி தான். நிலக்கரியை சுத்திகரிச்சு எடுக்கிற ஒரு பகுதி தான். இது இந்த கடல் காத்தால இவ்வளவு மட்டுக்கு கரல் அடிச்சு அது நல்ல சேதாரத்துக்குள்ள ஆகிக்குது. அடுத்தது இந்த நீங்க போட்டு இருக்கிற வேலி வேலி என்னன்னா இந்த அளவுக்கு தான் மக்கள் இந்த பகுதிக்குள்ள நுழைய முடியும். சாதாரண மக்களுக்கு இதுக்கு மேல போகல, இதுல வேலை செய்யறாக்களுக்கு போகலாம். போனா அது ஒரு குற்றச்செயல் மாதிரி இதனால போக யாருக்கும் மெலவுட் இல்ல. பச்சை கலர்ல வேலி போட்டீங்க. அது கடல்ட காத்து நிலக்கரியை தாக்க அமைக்கிறதுக்காக அதை அடைஞ்சிருக்காங்க. அது பெரும்பாலும் சாத்தியம் இல்லை. காத்து உள்ள போனா ஏதோ ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அந்த வேலியை அவங்க போட்டிருக்காங்க. நீல கலர்ல அதெல்லாம் அவன் நிலக்கரியை சுத்திகரிக்கிற ஒரு பகுதி தான் அது. ஒரு அரவர்ல பார்த்தா அந்த அழகு நிலையம் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டாலும் லைட் வெளிச்சமெல்லாம் விளங்கும். நைட்ல தான் அவங்க போய் திறந்துடுவாங்களா? ஆமா, நைட்ல தான் அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த புகையை வெளியால விட்டுறது நைட்ல தான். 10 மணி 11 மணி அந்த அளவுக்கு தான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி. அதே மாதிரி நல்ல விஷயம் இந்த செக்ஷன் என்ன, இந்த பகுதி தான் நிலக்கரி அனல் மின் நிலையத்துக்குள்ள போற பெல்ட் இருக்கிற பகுதி தான் இந்த பகுதி. நிலக்கரி கப்பல்ல இருந்து வார பகுதி அந்த தொலைவுல இருக்குது. அது அந்த தொலைவுல தான் பெரிய கப்பல்கள் சீனால இருந்து நிக்கிற இடம், தரிக்கிற இடம். அதுல இருந்து சிறு கப்பல்கள்ல கொண்டு அவனுக்கு இந்த நிலக்கரிய இது மூலமா உள்ளுக்கு அனுப்புவாங்க. அதுதான் இந்த பகுதி. இந்த துண்டு ஃபுல்லா பெல்ட். இந்த போற துண்டு ஃபுல்லா பெல்ட். இந்த பகுதி ஃபுல்லாவே பெல்ட். உள்ள போயிட்டு நீ அடுத்த உள்ள இருக்கிற ப்ரொசீஜர் எல்லாமே சுத்தி அறிஞ்சு இது எல்லாம் அந்த சிவப்பு மேலே மாதிரி. ஆமா சைனா தான் எல்லாத்தையும் அவனோடைய லாபம் அவனுக்கு கரெக்ட்லாம்
இப்ப இதுல வர லாபம் எல்லாம் அதுல வர நோய்கள் தான் மக்களுக்கு. அதையும் ருசைத் ப்ரோ, அஸ்ரி ப்ரோ, பாருங்க இந்த தென்னை மரம் எல்லாம் இப்ப நான் வந்து நம்ம முந்தி இங்க இருந்தாக தானே, அப்ப வந்து இப்ப இப்படி இருக்கே இல்ல தெரியும் தானே, சும்மா எப்படி பச்சை பசேலா இருந்துச்சு இந்த ஏரியா. இப்ப பாருங்க தீஞ்சு காய்ஞ்சு கருவாடு மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இதுல சைட் எஃபெக்டா இல்லாட்டி வேற ஏதாச்சும் பிரச்சனை எல்லாம் என்ன மாதிரி? ஆமா ஆமா, இது கண்டிப்பா இது சைட் எஃபெக்ட் தான். அதாவது இது வார நிலக்கரி புகையில இருந்துதான் இது எல்லாமே அப்படி அந்த நிறம் மாற்றம் வந்து அடைஞ்சிக்கிறது காரணம். இது வார புகையில் அது ஒருவேளை இதெல்லாம் பட்டு போகலாம், இல்லைன்னா அப்படியே திரும்பவும் வரலாம். அதெல்லாம் ஃபுல்லாவே சைட் எஃபெக்ட் தான். இந்த பகுதி தான் கூடுதலா இந்த நிலக்கரி நீங்க இதை பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல 90-100 தேங்காய் பிக்கலும், ஒரு மரத்துல தேங்காயே இல்ல. பண்ணி காட்டுங்க தேங்காய். ஓகே கைஸ், இவ்வளவு நேரம் நம்மளோட சாக்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நம்மளோட அனல் மின்சாரத்தை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கட்டாயம் கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டு போங்க. அப்படிதான் இல்லாட்டி நீங்க நம்மளோட நண்பர்கள் எல்லாரும் காட்டி இருந்து பாருங்க. இவங்கள்ட்ட வந்து நீங்க டிரெக்டா நீங்க நேரடியா கண்டா நீங்க இவங்கள்ட்ட கண்டு கேட்டுக்கோங்க. இவர் வந்து பிரபல்யமான ஆள் ஒரு ஆள். இவர் யாருன்னு நான் சொல்றதை விட நம்மளோட நண்பர் அஸ்ரி சொல்வாரு. அஸ்ரி ப்ரோ, இவர் யாரு? இவர் தான் வந்து கடலோட வந்து மிச்சம் வந்து தொடர்புடைய ஒருத்தர். ஏன்னா இவர் தந்தை ஒரு கடல் தொழிலாளி. அதனால வந்து இவர் தந்தை மூலமா இவர் நிறைய அனுபவங்களை பெற்று இவரும் சில சமயங்கள்ல வந்து போறது கடல் தொழில்களுக்கு போயிட்டு அவர் நிறைய அனுபவங்கள். இப்போ ஒரு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து அவர் வந்து அண்டர் ஆகிக்கிறாரு. ஆனா அவருக்கு கடலை பத்தி நிறைய விஷயங்கள் அதாவது இப்ப கொஞ்சம் முன்னு வீடியோல சால மீன்தாரி, வாழை மீன்தாரி, நெத்தலி மீன்தாரி, ஏதோ மீன் பேர்லாம் சொல்றாரு. என்னன்னா வந்து எந்த பருவ காட்டுல எந்த மாதிரி மீன் வந்து கடல்ல படும், எந்த மாதிரி மீன் எடுக்கலாம், அது இதெல்லாம் வந்து அவருக்கு தான் தெரிஞ்சிக்கும். அவரு அந்த துறையில வந்து கொஞ்சம் இவர் வந்து அதிகமா கூச்சத்து போக முடியாது. சில நேரம் நம்ம ஃபுல்லா நம்மளோட நண்பர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எப்படியான மின்சாரத்தை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஷாம்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா, டிக்டாக் எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.